claim that they maintain the pH. These washes are okay to use in the vulva. Vulva vera, vagina vera. Okay. So vulva is the outer part. It's okay to use in the vulval region, but vagina kullara you need not have to use. Ideally, you don't require, and it is not very safe to use these products on daily basis. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விர்ஜினிட்டின்னு ஒன்று ரொம்ப பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அடப்போங்க அப்பெல்லாம் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. விர்ஜினிட்டின்னு ஒன்று இருக்கா இல்லையா? So this hymen வந்துட்டு ஒரு normal physical activityல கூட it can get ruptured. It can get ruptured when you're doing cycling, swimming or splitting பண்ணோம் இதெல்லாம் கூட it will get ruptured. So virginity as such like the intact hymen தான் வந்துட்டு they call it as virginity. ஸோ அதை அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது ப்ளீட் ஆகிற ரீசன் என்ன மேம்? ஸோ திஸ் ஹைமன் சொன்னேன் இல்லையா, இந்த ஹைமன் ரப்சர் ஆகும்போது ப்ளீடிங் ஆகலாம். அண்ட் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் செக்ஸ் அப்போ இந்த ஹைமன் ரப்சர் ஆகி ப்ளீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா as I told you during other physical activities also the hymen could have ruptured. ஸோ இன்டர்கோர்ஸ் சில பேருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன? The first intercourse could be painful for anyone, but when the intercourse is very painful, it could be because of vaginismus. ஒன்று அவங்களுக்கு பயம் இருக்கலாம், இல்லை வேற ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். உண்மையிலேயே அங்கே பெயின், இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஒருத்தவங்களுக்கு நடக்குது அண்ட் தே ஆர் நாட் ஹாப்பி இன் தேர் செக்ஷுவல் லைஃப். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி பீப்புள் வெளியே அஃபேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அஃபேர் இல்லாமே ஹவு டு மேக் இட் pleasurable sex or satisfied sex for them? Sex involves two components. One is physical and emotional component. Okay. So first thing is communication. Arranged marriage la enna there is always a pressure to have sex, to have baby as soon as they get married. Kandipa. First you need to let the couple understand each other, talk with each other, communicate with each other. கேர்ள்ஸ்க்கு பொதுவாகவே இந்த கிஸ் அண்ட் டெல் ஹேபிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட இன்டிமேட்டான பிரைவேட் கொஸ்டின்ஸை நான் யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆப்வியஸா நம்ம ஒரு கைனாக் கிட்ட தான் கேட்க முடியும். ஆனா நம்ம இப்படிங்க கேட்கறது அப்படின்னு நீங்க தயக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கான இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஒரு கைனாக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா இன்டிமசி, செக்ஸ், பிரெக்னன்சி இந்த மாதிரி டாபிக்ஸ் ரிலேட்டடா தான். சோ லெட்ஸ் வெல்கம் அவர் கெஸ்ட் டாக்டர் சரண்யா ராஜேஷ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? Doing good. How are you? ஓகே, சூப்பரா இருக்கு. சோ சென்னை வெயில் உங்களுக்கு எப்படி இருக்கு? வெரி ஹாட். ஓகே, ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வெஜைனா நிறைய பேர் ப்ராப்பரா க்ளீன் பண்றாங்களான்னு தெரியல. அண்ட் ஆட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆர் தீஸ் லிக்விட்ஸ் சேஃப் டு க்ளீன்? ஐடியலி யூ டோன்ட் ரெக்வயர் ஆல் தீஸ் லிக்விட்ஸ் டு க்ளீன். வெஜைனால பாத்தீங்கன்னா வெஜைனா itself has got some good bacteria and it has a self cleansing mechanism. Okay, naturally. So வெஜைனால ஒரு ஹெல்தி வெஜைனாவோட pH பாத்தீங்கன்னா 3.8 to 4.5 குள்ள இருக்கும். அதாவது ஒரு மைல்ட் அசிடிக் pH. Okay. So these washes that they commercially given washes claim that they maintain the pH. These washes are okay to use in the vulva. Vulva vera, vagina vera. Okay. So vulva is the outer part. It's okay to use in the vulval region, but vagina kullara you need not have to use. Ideally you don't require, and it is not very safe to use these products on daily basis. Because it will affect the normal good bacteria also, because your body itself is having a good physiological mechanism to maintain it healthy. So அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விர்ஜினிட்டின்னு ஒன்று ரொம்ப பெருசா பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அடப்போங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. விர்ஜினிட்டின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? So the hymen வந்துட்டு ஃபீமேல்ஸ்க்கு இன்டாக்டா இருக்கிறது தான் they used to say is virginity. There is a thin layer of membrane inside the female genital part, and அது இன்டாக்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு virginity பத்தி they will talk about. So this hymen வந்துட்டு ஒரு normal physical activityல கூட it can get ruptured. It can get ruptured when you're doing cycling, swimming or splitting பண்ணோம் இதெல்லாம் கூட it will get ruptured. So virginity as such like the intact hymen தான் வந்துட்டு they call it as virginity. Okay, இருக்கா இல்லையா மேம்? Yes or no?
So there is nothing called virginity. When you have the first sex is what, the virginity is lost is what you call. So the hymen could have ruptured even before you have had your first sex. Okay. So it's not that first sex appadan the hymen rupture ஆகும் அப்படின்றது கிடையாது. So in general, virginity is what the first sex that you have, at what age you have your first sex. அதுதான் வந்து colloquially நம்ம அத virginity ன்னு சொல்றோம். மெடிக்கலா சொல்லும்போது அந்த rupture of hymen, but that doesn't necessarily happen during your first sex. அடுத்து எந்த ஏஜ்ல வந்து first sex வைக்கிறது கரெக்ட்? லீகலா பாத்தீங்கன்னா இந்தியால above 18 years is only legally allowed to have sex. Anything before that is not legally allowed. But abroadல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப early age 14, 15, 16 itself they start having sex. But legal age in India is only above 18. And it's also should be ensured 18, 19 ல intercourse இருக்கும்போது they should know what are the safe sex precautions, என்னென்ன safe sex எப்படி பண்றது அப்படின்றத வந்துட்டு அவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது ப்ளீட் ஆகிற ரீசன் என்ன மேம்? ஸோ திஸ் ஹைமன் சொன்னேன் இல்லையா, இந்த ஹைமன் ரப்சர் ஆகும்போது ப்ளீடிங் ஆகலாம். அண்ட் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் செக்ஸ் அப்போ இந்த ஹைமன் ரப்சர் ஆகி ப்ளீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா as I told you, during other physical activities also the hymen could have ruptured. Okay. So it is not necessary that you need to have a bleeding during the first intercourse. ஸோ இன்டர்கோர்ஸ் வந்து சில பேருக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும், இதுக்கான ரீசன் என்ன? The first intercourse could be painful for anyone, but when the intercourse is very painful, it could be because of vaginismus. ஒன்னு அவங்களுக்கு பயம் இருக்கலாம், இல்ல வேற ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், உண்மையிலேயே வந்துட்டு அங்க பெயின், இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால பெயின் இருக்கலாம். ஸோ நிறைய பேத்துக்கு அந்த ஒரு பயம் அந்த தன்னைப்பால தெரியாமே அந்த மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது வெஜைனிஸ்மஸ்னு சொல்லுவோம். இது எதனால அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது. மேல் அத்லீட்டா இருக்கட்டும், அவங்க வந்து இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது அவங்களுக்கு ஸ்டாமினா ஹையா இருக்கும், கண்டிப்பா அது ஹார்ட் கோர் செக்ஸா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இன் ஜெனரல் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்றாங்களோ their sexual health and sexual life is also better. That is what the study says. இப்போ ரொம்ப ஒபீஸா ஒரு மேல் இருக்காங்க, ரொம்ப ஸ்டடிஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா men who are very obese, ரொம்ப BMI ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய erectile dysfunction வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பாடி சர்க்குலேஷன் இஸ் பெட்டர் அண்ட் உங்களுக்கு வந்து அந்த endurance level better இருக்கும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது when you're repeatedly doing the endurance level is better and it causes increased confidence and reduces your stress. Basically exercise reduces your stress and releases good hormones and gives you more confidence. So adanaala good physical activity is directly proportional to the sexual performance. So இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஒருத்தவங்களுக்கு நடக்குது and they are not happy in their sexual life. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி பீப்புள் வந்து வெளியே அஃபேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அஃபேர் இல்லாமே how to make it pleasurable sex or satisfied sex for them? Sex involves two components. One is physical and emotional component. Okay. So first thing is communication. Arranged marriage la enna there is always a pressure to have sex, to have baby as soon as they get married. First you need to let the couple understand each other, talk with each other, communicate with each other. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல, that communication and that understanding within the couple is very very important. Okay. And once that is there, this can be sorted out easily. So இப்போ ஒரு கப்பல் வந்து குழந்தைங்களுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்கோர்ஸ்லயே வந்து அது கிளிக் ஆகுற சான்சஸ் இருக்கா? It can happen, but the chances are little less. It can happen. யூசுவலா பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் வர்றாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி 1 year வரைக்குமே வந்துட்டு ரெகுலர் இன்டர்கோர்ஸ் இருக்க சொல்லுவோம். அப்படி ரெகுலர் இன்டர்கோர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கன்சீவ் ஆகலாம் வர சொல்லுவோம். கரெக்டான ஓவுலேஷன் டைம்ல ஒருவேளை if they have had intercourse, then there is a chance that they could have they could have become pregnant in the first intercourse itself. Okay. இல்ல அப்படினா எவ்வளவு தடவை அவங்க ட்ரை பண்ணனும்? That is what until 1 year we ask them to have regular intercourse. கல்யாணம் ஒரு வருஷம் வரைக்குமே வந்துட்டு அவங்கள ரெகுலர் இன்டர்கோர்ஸ் இருக்க சொல்லுவோம். ஒரு வருஷம் கழிச்சும்
சப்போஸ் அவங்க சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்குது, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு 1 இயர்க்கு அப்புறமும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னா தென் தே நீட் டு டூ எவாலுவேஷன். ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் விசேஷம் படம் வந்து பார்த்துருப்பாங்க. அண்ட் வந்து இந்த வயசுல குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டாபிக்கே வந்து ரொம்ப ஹைலைட்டா இருந்துச்சு. ஸோ ஒரு 40க்கு அப்புறமோ 45க்கு அப்புறமோ ஒரு பேபி பெத்துக்கிறது நேச்சுரலா? It can happen. You still can become as long as you're ovulating, you still can become pregnant. Okay. But there are நிறைய health risks both for the mother and the baby. Okay. So 40 வயசுக்கு அப்புறம் வந்து pregnant ஆகும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு some medical conditions இருக்கலாம். They are more prone to become diabetic, hypertensive, they could have other problems. Okay. So comorbidities இருக்கலாம் மதருக்கு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரியோட குவாலிட்டி ஏஜ் ஆக ஆக கம்மி ஆகிட்டே போகும். ஒரு 35 வயசுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எக்கோட நம்பர்ஸ் அண்ட் குவாலிட்டி பயங்கரமாக டிக்ளைன் ஆகும். ஸோ 40 வயசு பெண்கள் வந்து பிரெக்னென்ட் ஆகும்போது பேபிஸ்க்கு அப்நார்மாலிட்டிஸ் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜெனட்டிக் ப்ராப்ளமா இருக்கட்டும், டவுன் சிண்ட்ரோம் ஆகட்டும், இல்லை வேற கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் வரத்துக்கான ரிஸ்க் ரொம்பவே அதிகம். ஸோ இவங்களால நார்மல் டெலிவரி பண்ண முடியாது? நாட் லைக் தட். இட் இஸ் நாட் தட் தே கான்ட் ஹாவ் அ நார்மல் டெலிவரி. தே ஸ்டில் கேன் ஹாவ், பட் த ரிஸ்க்ஸ் ஆர் ஹையர் போத் ஃபார் த மதர் அண்ட் த பேபி. தேர் ஆர் women who have conceived in their early 40 yearsல வந்து கன்சீவ் ஆகி நார்மல் டெலிவரியும் பண்ணிட்டு போயிருக்காங்க, இல்லைன்றது கிடையாது. பட் இன் ஜென்ரல் த பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி கம்ஸ் டவுன், இன் ஜென்ரல் த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் happens and delivery also becomes little complicated. Okay. So அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ காண்டம் யூஸ் பண்றது சேஃப் செக்ஸா? Definitely condoms are for safe sex because உங்களுக்கு வந்து sexually transmitted disease அது prevent பண்ணும். Okay. But it also prevents pregnancy. It's a part of a contraception. It's a contraceptive method. Okay. But regular use of condoms for contraception is not very safe. நீங்க pregnant ஆகக்கூடாதுன்னு பாக்குறீங்க, ஒரு நல்ல birth control வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா regular use of condom, because condoms have got little higher failure rates, 3 to 12% around the failure rates. Okay. But it definitely prevents sexually transmitted diseases. So அடுத்ததா பாத்தீங்கன்னா periods timeல வந்து I'm having intercourse அப்படின்னா pregnant ஆக வாய்ப்பே இல்லையா? So there is something called a safe period during your cycles. இப்போ ஒரு periods for example 28 days cycle னு எடுத்துப்போம். So because I told you 28 plus or minus 7 days can be the cycle duration. ஒரு சில பேருக்கு 28 நாள், ஒரு சில பேருக்கு 30 நாள் அந்த மாதிரி. For example 28 நாள் cycle எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகுற டைம் ஃபர்ஸ்ட் 5 days. அந்த டே 1ன்றது வந்து பீரியட்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் டே 1. அந்த டே 1 to டே 5 வந்துட்டு மென்சுரேஷன் டைம். ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு நீங்க இன்டர்கோர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா யூ வில் நாட் பிகம் பிரெக்னென்ட். ஃபார் 28 day cycle ஓவுலேஷன் ஹேப்பன்ஸ் ஆன் அரௌண்ட் டே 14. ஓகே, ஸோ அந்த டைம்ல இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது தான் யூ வில் கெட் பிரெக்னென்ட். பாடி பார்ட் ஹேர் ரிமூவல், ஸோ பிரைவேட் பார்ட் ஹேர் ரிமூவலுக்கு வந்து பிகினி வேக்ஸ்ன்னு சொல்றாங்க, அது சேஃபா? இட் இஸ் சேஃப், பட் இட் ஹேஸ் டு பி டன் ஹைஜீனிக்கலி. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்பா போயிட்டு அந்த வேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுறது இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பேச்சுலாஸ் ஹேஸ் டு பி ப்ராப்பர்லி டிஸ்போஸ்ட். அண்ட் டூ ஹாட் வேக்ஸ் யூஸ் பண்ணால் கூட தட் கேன் காஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். சம்டைம்ஸ் அந்த ஃபாலிக்கல், இந்த ஹேர் ஃபுல்லாக எடுக்கும்போது அந்த folliculitis வரலாம், அந்த ஹேர் ஃபாலிக்கல்ல இருந்து folliculitis வரலாம். It is safe provided it is done hygienically. Okay, so using razor on private parts to remove hair, அது நீங்க it can also be used, but at the same time it should be used in a hygienic. the razor கரெக்ட்டா வந்து டிஸ்போஸ் பண்ணனும், அது கரெக்ட்டா பண்ணோம் அப்படினா it can also be done. ஆனா பியூட்டிஷியன்ஸ் or skin doctors எடுத்துக்கிட்டா ஹேண்ட்லயே வந்து razor போட கூடாதுன்னுவாங்க. நீங்க private once in a while it can be used. But the thing is it has to be done safely. It's a temporary method of shaving. There are several ways of you remove the hair in private parts. One is your waxing, shaving, or these creams that can be used. All these are trimming, or several things are there. So shaving also can be done, but ensure that it is done in a hygienical way. So hair remove பண்ணலனா வந்து unhygienic அப்படினு சொல்றாங்களே, அந்த மாதிரி overgrowth of hair can cause, அத நீங்க ஒழுங்கா க்ளீன் பண்ணல செய்யல அப்படினா it is definitely not very hygienic. But if you are keeping it under a normal limit, then it's fine. Okay, fine. அடுத்ததா இப்போ miscarriage நடக்குது, இதுக்கான பெரும்பாலான ரீசன் என்னன்னு சொல்ல முடியும்? So first trimester miscarriage, அதாவது முதல் 12 வாரத்துக்குள்ளார miscarriage காமனாக ஆகலாம். இதுக்கு மெயின் ரீசன் 80% பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன் தான். அந்த கரு சரியா உருவாகாதது.
ஸோ அந்த கருவுக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம். இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது பிகாஸ் கரு வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கும். அது எதனால வந்துட்டு அது மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்படின்றத நம்ம அந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். 80% இட் இஸ் ஜெனட்டிக் காஸ். இது போக வந்து யூட்ரைன் அப்நார்மாலிட்டி, சில பேருக்கு கர்ப்பப்பை 2 இருக்கும், இல்ல கர்ப்பப்பையில ஒரு செப்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூட்ரைன் அப்நார்மாலிட்டிஸ்னால miscarriage ஆகலாம். or there could be hormonal or immunological reasons. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து சி செக்ஷன் டெலிவரி தான் வந்து நடக்குது. நார்மல் டெலிவரிக்கான டிப்ஸ் சொல்லுங்க. ஸோ நார்மல் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேஷண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து கரெக்டுன்னு. அது கிடையாது. பிஃபோர் ப்ரீ ப்ரெக்னென்சியாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎம்ஐ கரெக்டாக இருக்கணும். ப்ரீ ப்ரெக்னென்சியாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிட்னஸ் லெவல் கரெக்டாக இருந்தால் பெட்டர். ஓகே ஓகே, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஐடியல் வெயிட்ல இருக்கிறதுன்றது ரொம்ப மேண்டேட்ரி. அதுக்கப்புறமா பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா யூசுவலா ரெக்கமெண்டட் வெயிட் கெயின் இஸ் 10 to 12 kg ஃபார் அ பர்சன் வித் அ நார்மல் பிஎம்ஐ. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அதை சாப்பிடு இதை சாப்பிடு ஈட் ஃபார் டூன்னு நிறைய சாப்பிட்ருவாங்க, நிறைய வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ தட் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். இஃப் யூ பிளானிங் ஃபார் அ நார்மல் டெலிவரி டெஃபினெட்லி யூ ஷுட் நாட் ஓவர் வெயிட் கெயின் இருக்கக்கூடாது பிரெக்னன்சி அப்போ. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கரெக்டான ஆன்டினேட்டல் செக்அப்ஸ் போகணும். டாக்டரை கரெக்டாக மாதம் கரெக்டாக அவங்க எப்பெல்லாம் வர சொல்கிறாங்க அப்போதான் அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் we'll be able to see that. And exercises definitely helps. So exercises பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு brisk walking, minimum ஒரு 20 to 40 minutes walking and breathing exercises help பண்ணும். ஏன்னா டெலிவரி அப்போ பெயின் இருக்கும்போது வந்துட்டு இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது we'll ask them to breathe in and breathe out. So breathing exercises அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது it calms their mind also. And squatting பண்ண சொல்வோம், butterfly exercises பண்ண சொல்வோம். இது போக வேற நிறைய exercises, yoga and all that we teach the pregnant patient. இது போக வந்து பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் which is very very important. ஓகே, they should be well informed. எப்படி பெயின் வரும், எப்படி வந்துட்டு அந்த கண்ட்ராக்ஷன்ஸ் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த பெயின் வரும்போது வந்துட்டு they should be able to withstand the pain. அண்ட் அந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயம் இல்லாமல் ஒரு போல்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக they have to undergo the delivery. ஓகே, ஸோ மக்களே பீரியட்ஸ் அண்ட் ப்ரெக்னென்சி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நேர்காணலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.